அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஆண்களை விட பெண்களுக்கு ஏன் பிரச்சனை அதிகமாக வருகின்றது? இப்போ நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு அதிகமான பாதிப்புன்னு சொல்றாங்க. ஆணும் பெண்ணும் ஒரே உயிரினம் தானே, அவங்களுக்கு இருக்கிற அறிவு தான் நம்மளுக்கு பெண்களுக்கும் இருக்கு. ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமாக பிரச்சனை வருது? இப்போ பெண்களுக்கு ஒரே நேரத்தில் 5 வேலையானால் தொடர்ந்து செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு கிச்சன் ஒர்க்கு, குழந்தைகளை ரெடி பண்ணுறது, ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை இன்னொரு வேலை ஏதாவது இருந்தாலோ இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்ய முடியும். ஆண்களுக்கு ஒரு வேலையை ஒரு தடவை செய்வாங்க, 2 செய்வாங்க, அது முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு வருவாங்க. இந்த ஆண்களுக்கு ஒரு இயற்கை அந்த சக்தி கொடுத்துருக்கு. பெண்களுக்கு எதையும் தாங்கும் திறனும் சமாளிக்கும் திறனும் கொடுத்துருக்கு. இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க ஆண்கள் போய் வெளியில் செய்கிற வேலை பெண்கள்னால செய்ய முடியாது. பெண்கள் வீட்டில் வேலை செய்கிறத ஆண்கள்னால செய்ய முடியாது. இதுக்கு யார் மாறுபட்டு செய்கிறாங்களோ அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பெண்களோட சக்தி வேறு, ஆண்களோட செயல் சக்தி வேறு. அப்போது பெண்களுக்கு மட்டும் ஏன் அதிகமான பிரச்சனை வருதுன்னா, அந்த அணுகுமுறை தெரியாதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். எல்லாமே நானே இழுத்து போட்டு செய்ய வேண்டியது இருக்குது. எனக்கு யாருமே உதவி புரியல, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, எனக்கு யாருமே சொல்லித்தரல, என்னை மட்டுமே குறை சொல்கிறாங்க. இப்படின்னா பல காரணங்களை சொல்லிக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்மளோட பிரச்சனைகள், நம்மளை சார்ந்தவங்க, நம்மளை மாதிரியே இருக்கிறவங்ககிட்ட தான் போய் பேசணும். இதே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு உமனாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை சமாளித்து தான் வர்றாங்க. ஏன் அவங்க கூட நம்மளால மிங்கிள் ஆக முடியல, அவங்க கூட போய் இன்ட்ராக்ட் ஆக முடியல? இதைத்தான் சொல்கிறோம், தேடும் பொருளும் தேடுபவரையும் தேடும்னா. நம்மளோட ஆற்றல், நம்மளோட சக்தி, நம்மளோட அறிவு எதைய தேடுதோ அந்த நிகழ்வு சார்ந்த யாரையோ அவங்க கூட தான் அட்டாச் ஆகும். ஒரு வளர்ச்சி சார்ந்தவங்க கூட அட்டாச் ஆகாது. புலம்புறவங்க புலம்பவங்களோட அட்டாச் ஆவாங்க. டெவலப் ஆகுறவங்க கூட அட்டாச் ஆகும். அதுக்கான தேடுதல் இருக்கும். அந்த தேடுதல் இயற்கை சக்தி உருவாக்கும். நம்ம தேடுறப்போ ஒரு பல கட்டங்களை தாண்டினா அது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம குழம்பிக்கிட்டு காலத்தை நேரத்தை ஓட்டுறோமா, நம்ம பிரச்சனைக்கான தீர்வு வேணும்னு ஓடுறோமா? பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு யார் நம்மளோட பிரச்சனை கேட்பாங்க, யார்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் பெரும்பாலும் ஆறுதலை தேடுகிறார்கள், அறிவியலை தேடவில்லை. அதனால தான் பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் வருது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் தலைவலி அதிகமாக வரும், ஒபிசிட்டி அதிகமாக வரும், தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாக வரும், வீட்டை விட்டு வெளியில் போக பிடிக்காது, என்னை யாரும் புரிஞ்சுக்கலாங்கிறது இருக்கு. அப்போ தாங்கும் திறனையும் சமாளிக்கும் திறனும் என்னைக்கு நீங்கள் உங்கள் அறிவு சார்ந்து உங்கள் டிஎன்ஏ புதுப்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும். இல்லைன்னா டிசீஸ் தான் வரும். ஒரு பிரச்சனையை நீங்கள் தொடர்ந்து அணுகிறப்ப உங்களோட அறிவு இயக்கம் செயல் தடையை உண்டாக்கும். அந்த செயல் தடை தான் மன முடக்கத்தை ஏற்படுத்தும். மன முடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் இயக்கத்தை தடுத்துடும். உடல் இயக்கம் தடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த நோய்கள் வரும். அப்போ ஒரு கட்டங்களை தாண்டி தான், 5 கட்டங்களை தாண்டி தான் கடைசியில் வர்றதா உடல் சார்ந்த வலி, வேதனை, பாதிப்பு. தொடர்ந்து ஒருத்தவங்க ஒரு 5 வருஷமாக தலைவலின்னு சொல்லுவாங்க. 5 வருஷமாக நான் இந்த ப்ராப்ளத்துக்கு மருந்து சாப்பிட்றேன்னாங்க. இது எல்லாம் ஏன்னா தன்னை மாற்றிக்க தெரியாது, தன்னை புதுப்பித்துக்க தெரியாது. இப்போ மொபைலுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா ரீசார்ஜ் பண்ணுறோம்? 28 டேஸ். அதுக்கப்புறம் செத்து போயிடும். ரீசார்ஜ் பண்ணால் தான் உயிர் வரும். அதே மாதிரி நம்மளை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எத்தனையோ தகவல் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எத்தனையோ பக்கம் போயிருக்கிறீங்க, எத்தனையோ இயற்கை சக்திகிட்ட கேட்டிருப்பீங்க.
கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க, உறவினர்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிருப்பீங்க, உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டிருப்பீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்மளை மாற்றினால் மட்டும்தான் மாற்றம் வரும். இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்களுடைய அறிவை நீங்கள் புதுப்பிச்சாதான் உங்கள் டிஎன்ஏ மாறும். இல்லைன்னா உங்களுக்கு எந்த டிஎன்ஏ வேலை செய்தோ, இந்த பெண்களாகிய உங்களுடைய டிஎன்ஏ வேலை செய்தோ, ஒரு தாயோட டிஎன்ஏ மாற்றினா வளர்ச்சி வரும். அந்த தாயோட டிஎன்ஏ ஒரு பிரச்சனையிலேயே ஒரு பயத்தில், பதட்டத்தில், வேதனையில், துக்கத்தில், துயரத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டே செயல்படுதுன்னா இந்த டிஎன்ஏ அறிவு பதிவு 7 தலைமுறைக்கு பார்வையிடாகும். இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கே சொன்னாங்க, தாயை போல பிள்ளை அப்படின்னா. ஒரு தாய்கிட்ட மட்டும் இருந்துதான் அந்த குழந்தைகளுக்கு டிஎன்ஏ பார்வையிடாகும். ஏன்னா நம்ம 5 தலைமுறை பார்த்துட்டோம். ஒரு பாட்டிக்கிட்ட, கொள்ளு பாட்டிக்கிட்ட எப்படி வார்த்தைகள், செயல்கள், கோபங்கள் செயல்படுதோ அதே இந்த கொள்ளு பேத்திக்கிட்ட, பேரங்கிட்ட வேலை செய்யுது. அதே ப்ரொனன்சியேஷன், அதே உச்சரிப்பு, அதே செயல்பாடு. அப்போ டிஎன்ஏ மாற்றணும்னா நம்மளை எத்தனையோ தகவல் கேட்குறோம், எத்தனையோ செயல்பாடுகள் இருக்குது. நம்ம அறிவியலிலும் கணக்கின் அடிப்படையிலும் உங்களை நீங்கள் வாழ்க்கையோடு இணைத்து செயல்பட்டால் மட்டும்தான், உங்களை நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்கும். இல்லைன்னா இந்த குடும்பம், சமூகம், உறவினர்கள், என் குழந்தைகள், என் பெற்றோர்கள் இவர்களினால் பிரச்சனைன்னு சொல்லி முடங்கிடும். நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வளர்ச்சி வரும். இதைத்தான் ஒரு மேடம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, எங்கள் மாமியார் டார்ச்சரு, நான் பெற்றதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது, எங்கள் பேரண்ட்ஸு போனால் உங்கள் பிரச்சனைக்கு வந்து எந்த வேலை கொட்டாதேங்கிறாங்க. அது எப்படி மேடம் நான் மாற்றினேன், என் பிரச்சனை வரும், இவங்களால தானே பிரச்சனை, இவங்கெல்லாம் தானே மாறணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இவங்கெல்லாம் பிரச்சனைன்னு தெரியுதில்ல, உங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க, இல்லை ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா உங்களோட வார்த்தைகள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட வார்த்தைகள், செயல்பாடுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், ஏக்கங்கள், துக்கங்கள், இது ஒவ்வொன்றையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களைத்தான் நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறோம். அவங்க சமூக சூழல் ஏற்படுது. யாரெல்லாம் இவங்க வெறுத்தாங்களோ அவங்க அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை மேடம் தான். இப்படித்தான் தனக்கு தெரிஞ்ச தகவலின் அடிப்படையில் செயல்படுறப்ப நம்மளுக்கு குடும்பத்திலையும் சமூகத்திலையும் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறோம். இதுதான் பெண்களுக்கு அதிகமான பாதிப்புகளை எதிர்கொள்கிறாங்க. அப்போ ஆண்களை விட பெண்களுக்கு சமாளிக்கும் திறனும் அணுகுமுறையிலும் பல அறிவியலை தேடுவதற்கு பதிலாக அனுபவத்தையும் ஆறுதலையும் தேடுறதுனால தான் பெரும்பாலும் பெண்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே தான் எங்கே, எப்போ, எப்படி பேசணும்னு தெரிஞ்சவங்கெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. இது தெரியாதவங்க தான் நியாயம், நேர்மை, உண்மைன்னு சொல்லி பேசணுங்கிற பேரில் பேச தெரியாத தகவலை பேசிடுறாங்க. பல சிக்கலுக்கும் போய் சிக்கிக்கிறாங்க. இது போன்று சிந்தனை, எண்ணம், செயல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைத்து சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்கான பெண்கள் நல உளவியலில் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அவர்களுடைய வார்த்தை, செயலின், எண்ணத்தின் அடிப்படையில் உளப்பகுப்பாய்வு செய்து அவர்களை முறைப்படுத்தும் பொழுது அவர்களும் சமூகத்திலும் குடும்பத்திலும் இணைந்து வாழ முடிகின்றது. இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே உமன் வெல்னஸ் ஃபோரம் என்கின்ற உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.